கடலூர்ல வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையா நிறுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஹோட்டல்களை மூடும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் தேவநாதனும் இணைந்திருக்கிறார். தேவநாதன், சிலிண்டர் தட்டுப்பாடால கடலூர்ல இருக்கிற நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது இந்த போர் பதட்டம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலிண்டருடைய தட்டுப்பாடுகள் அதிகரிச்சிருக்கு. அதுவும் வணிக சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு நேற்று முள்ளே அதிகரித்து வந்த நிலையில கடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா அதாவது வணிக நிறுவனங்கள் மற்றும் இந்த ஹோட்டல்களுக்கு குறைந்த அளவான சிலிண்டர்கள் நேற்று வழங்கப்பட்டது. அதாவது ஒரு கடைக்கு 6 சிலிண்டர் தேவை அப்படின்னா 2 சிலிண்டர் அது போல வழங்கப்பட்டது. அதை பயன்படுத்தி ஹோட்டல்கள் இயங்கி வந்தது. இன்று பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக இந்த வணிக பயன்பாடு சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர்ல இருக்க ஹோட்டல்ஸ் மற்றும் பேக்கரி, டீ கடைகள் போன்றவை எல்லாமே பார்த்தோம்னா நாளை வரைக்கும் இயங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஹோட்டல்கள் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. நாளை மாலைக்கு பிறகு இதே நிலைமை நீடித்தால் கண்டிப்பாக ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகளை முழுமையாக மூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. விறகு அடுப்புக்கு செல்லக்கூடிய நிலையில பல்வேறு கடைகள் இல்லை என்றும் காலத்திற்கேற்றாற் போல் அவர்கள் அந்த விறகு அடுப்பை பயன்படுத்துவதற்கான அந்த எந்த ஒரு நடைமுறையும் வைக்காமல் அனைத்துமே கேஸ் மூலமாகவே இதுவரை இயங்கிவிட்டதால் திடீரென அந்த பகுதியில் அந்த விறகு அடுப்பை கொண்டு வருவது என்பது முழுமையாக ஒரு ஹோட்டல் கட்டுவதற்கு சமமாகிவிடும் என்பதால் இந்த ஹோட்டல்களை மூடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.